குட் மார்னிங் ஆல் டே சிவில் சர்வீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் பார்க்க போறோம். மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகாசாகியில் நடந்த அணுகுண்டு வீச்சு இல்லையா? ஸோ அந்த அணுகுண்டு வீச்சு அதோட வீச்சம் இவ்வளோ பெருசா இருக்கும். ஐ மீன் அதோட அளவு இவ்வளோ பெருசா இருக்கும், அதோட சேதம் இவ்வளோ பெருசா இருக்கும், அதனால் ஏற்பட்ட இழப்புகள் வந்து தலைமுறைக்கும் வரும் அப்படிங்கிறது தெரியாமையே அந்த அணுகுண்டு வீசினவரும் அதை தயாரிச்சவரும் அதை வந்து பயன்படுத்திட்டாங்க. ஆகஸ்ட் 6 ஹீரோஷிமா நாகாசாகில ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 லிட்டில் பாய் ஃபேட்மேன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஆட்டம் பாம் வந்து டிராப் பண்ணப்பட்டது. ஸோ அந்த மனிதகுல வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு அப்படின்னு லிஸ்ட் பண்ண மாதிரி நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் பண்ணால் அந்த முதல் நிகழ்வா அது இருக்கும். ஸோ அப்படி ஜப்பான் மேல அணுகுண்டு வீசுற அளவுக்கு ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? இரண்டாம் உலக போர் பார்த்தீங்கன்னா முதல் உலக போர் மாதிரி அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் இல்லை. ஏன் வந்து அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆச்சு? இந்த இரண்டாம் உலக போருக்கான காரணம் என்ன? கிரேட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முசோலினி, ஹிட்லர்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் கூட ஜப்பான் ஏன் இந்த போரில் நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் கூட. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-8 கோடி பேர் இறந்திருக்காங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 8 கோடி பேர் வரலாற்றுல இறந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். சிவிலியன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா மோர் தென் 2 மீன் மிலிட்ரியில ஒருத்தர் இறந்திருக்காங்கன்னா சிவிலியன்ல வந்து 2 to 2.5% வந்து இறந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இந்த வார் ஏற்படுத்தின அந்த விளைவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆஃப்டர் மர்த் ஆஃப் அந்த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு வந்து வேர்ல்டில் வந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு வார், யூஎஸ்எஸ்ஆருக்கும் யூஎஸ்ஏக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதுக்கான கொஷின். ஸோ அது எப்படி வந்து யூஎஸ்எஸ்ஆரையும் யூஎஸ்ஏவையும் ஒரு என்மிட்டியை உருவாக்குச்சு அப்படிங்கிறது இந்த அதுக்கான விதைகளும் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ள போகலாம். ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது 1914 to 1919. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நம்ம திரும்ப சொல்றோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் காலனிஸ். 1871 வரைக்கும் வந்து ஜெர்மனி வந்து ஒரு நாடு இல்லை. 1871 ஜெர்மனி இட்டாலி ஒரு நாடு வரும்போது புதுசா அந்த கொஷின் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் காலனிஸ் விச் லீட்ஸ் டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து சென்ட்ரல் பவருக்கும் அலைட் பவருக்கும் நடந்துச்சு. சென்ட்ரல் பவர்ல ஆட்டோமன் டர்க்கிஷ், ஆஸ்ட்ரியன் ஆப்ஸ்பர்க், தென் ஜெர்மனி இருந்துச்சு. ஸோ ஜெர்மனி காட் டிஃபீட்டட் பிகாஸ் ஆஃப் தி இன்வால்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. முதல்லையும் ஜெர்மனி அதுலேயும் தி சோகாஸ் தி பவர். சரிங்களா? அதெல்லாம் நடந்துச்சு. பின்னாடி வந்து தி காட் அஃபெக்டட். ஸோ தட் இஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டட் வித் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். உங்களுக்கே தெரியும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13% அளவுக்கு ஜெர்மனி அதோட இடங்களை இருந்ததுன்னு சொல்றாங்க. ஜெர்மனி லாஸ்ட் இயர் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் டு அலைட் பவர்ஸ் and Germany has to pay the war indemnity also. So nearly 13% of the lands they lost in Treaty of Versailles and they got humiliated in Paris. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு உருவாகிறதுக்கு. அடுத்து இட்டாலி பார்த்தீங்கன்னா இட்டாலி வித் தி ப்ராமிஸ் ஆஃப் இங்கிலாந்து டு கிவ் சம் லேண்ட் அண்ட் டெரிட்டரிஸ் டு இட்டாலி ஆஃப்டர் வார், பட் இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. they didn't keep that promise. In the Treaty of Versailles, they didn't get anything. Italy safeguarded other powers, allied powers from its northern boundaries. So அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இத்தாலிக்கு வந்து தேவையானது வந்து கிடைக்கல. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ சம் அன்சால்வ்டு கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு வழிவகுத்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ பொதுவாகவே வந்து நம்ம அந்த விஷயங்கள் பதிக்கிறதுக்கு முன்னாடி we should know the political map during 1939. சரிங்களா? பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் யூரோப். ஸோ கிரேட் பிரிட்டன் சொல்லப்படக்கூடிய அயர்லாந்து, இங்கிலாந்து இதெல்லாம் சேர்ந்தது, பிரிட்டன் இதெல்லாம் சேர்ந்தது யுனைடெட் கிங்டம்னு சொல்றோம். தென் போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்க ஜெர்மனி, ஆஸ்ட்ரியன் ஆப்ஸ்பர்க் கம்பெனி பின்னாடி உடஞ்சு ஆஸ்திரியாவா ஆயிடுச்சுன்னு தெரியும். சுவிட்சர்லாந்து விச் மெயின்டைன்ஸ் நியூட்ராலிட்டி,
ஈவன் இன் செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ அடுத்து வந்து இட்டாலி, தென் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். இதில் பார்த்தீங்கன்னா போலாண்டு, ஹங்கேரி, யுகஸ்லேவியா, பல்கேரியா, ருமானியா அப்படின்னு சில டெரிட்டரிஸ். தென் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட். ஸோ ரஷ்யா. ஓகேவா? ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் யூரோப். நம்ம கோர்ஸ் ஆஃப் வார் பார்க்கும்போது ஒன்று நம்ம பார்த்துட்டு வரோம். காசஸ் ஃபார் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் காஸ் இஸ் அன்சால்வ்டு கொஷின்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் ஆஸ் தி சீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலக போருக்கான விதைகள் வந்து முதல் உலக போர்லயே இருக்கு. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காஸ். வி ஷால் டீடைல் இட். சரிங்களா? செகண்ட் காஸ் இஸ் ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு வெர்சைல்ஸ் மூலமா ஜெர்மனி இழந்த இடங்கள், ஜெர்மனி இழந்த பணம், ஜெர்மனி அடைந்த ஹியூமிலியேஷன், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். தென் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். உட்ரோ வில்சன் 14 பாயிண்ட் அந்த ட்ரீட்டில பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. கரெக்டா? பட் யூஎஸ் இஸ் நாட் தி மெம்பர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷன்ல ஒரு உறுப்பினராகவே யூஎஸ் இல்லை. ஸோ யூஎஸ்ஏ இல்லாம எப்படி வந்து இந்த தட் இஸ் தி பிரைன் சைல்ட் ஆஃப் யூஎஸ். பட் அவங்களே இல்லை. ஸோ அந்த லீக் ஆஃப் நேஷன் நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்து ஒரு உலக போர் வராம தடுக்கிறது, அலையன்சஸ்லாம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. Then which leads to other treaties. So second world war வந்து உருவாகுது. Then post war crisis. நம்ம எல்லாம் படிச்சோம். குளோபல் டிப்ரெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன், உலக பொருளாதார பெருமந்தம் 1929 நடைபெற்றுச்சு. தென் வார்டு ரெமெடி கொடுக்கணும். சரிங்களா? தென் ஸ்ட்ரகிள்ஸ் இன் காலனிஸ். காலனிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் முன்ன மாதிரி இல்லை. they questioned authorities, they questioned imperialism, they questioned the ideology. சரியா? இங்கிலாந்தே பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து இந்த பாசிசம் வந்து எதிர்த்து போராடுறது தான் போராடும். பட் இந்தியால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க? இந்தியாவில் ஆட்டோகிராட்டிக் ரூல் தான் இருந்துச்சு. இந்தியாவில் இம்பீரியலிஸ்ட் பவரா தான் அவங்க இருந்தாங்க. ஸோ தே ஆர் கொஸ்டினிங் தட். ஸோ இது இரட்டை நாக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலனிஸ் ஆர் கொஸ்டினிங் தட். ஸோ அடுத்து ரைஸ் ஆஃப் தி கிரேட் லீடர் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு நம்ம அடால்ஃப் ஹிட்லர் தான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே காரணம் இல்லை, பட் ஈஸி இம்பார்ட்டன்ட் ரீசன் பிஹைண்ட் தி செகண்ட் வேர்ல்ட் வார். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். தென் அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். At the early stage, Allied power, they didn't intervene the actions of Hitler. ஹிட்லர் முதல்லயே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். சட்டர்லாண்ட் இஷ்யூல வந்து செக்கோஸ்லோவேக்கியா எதிராக போனாரு. ஆஸ்திரியால சில டெரிட்டரி கைப்பற்றினாரு. போலாண்ட்ல வந்து அவர் இன்வேஷன் போனாரு. இப்படிலாம் பண்ணும்போது வந்து பெரிய அளவுல வந்து அலைட் பவர்ஸ் வந்து அதை கண்டம் பண்ணல. ஸோ அவங்க அமைதியா இருந்ததுனால ஹிட்லர் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டார். அடுத்து முனிச் பேக்ட். ஸோ முனிச் பேக்ட் தட் பாலிசி ஆஃப் நான் அக்ரெஷன். ஸோ அது என்ன, இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். தீஸ் ஆர் தி ரீசன் ஃபார் செகண்ட் வேர்ல்ட் வார். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ், இதான் முக்கியமான காரணம், ஜெர்மனி அண்ட் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். Germany was forced to give up territories, that to fertile territories, industrialized territories. Fertile territories in the sense raw materials for industries. சரிங்களா? அதை வந்து in the Rhineland region, Germany has to give up. So Germany lost 13% of its territory by this treaty. ஒரு பக்கம் ஃபெர்டைலான டெரிட்டரி இல்லை, and the other side they have to pay war reparations. Germany has to disarm and was allowed to retain only very restricted army force. They cannot hold army force also. So which caused resentment among the Germans. நேச்சுரலா ஏற்படும் தானே, பொருள் இழப்பு, பொருளாதார இழப்பு இல்லையா? தென் ராணுவத்தை வச்சுக்க கூடாது. தென் தட் மீன்ஸ் தட் questioning the sovereignty of the country, questioning the safety and security of the country இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஜெர்மானியன்ஸ் கெட் அனாய்ட். அது ஒரு முக்கியமான ரீசன். அடுத்து ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், லீக் ஆஃப் நேஷன் இஸ் தி இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன், American President Woodrow Wilson. But the people expected, nations expected that League of Nations will mediate between countries and take actions against country which indulged in military aggression. But at the early stage itself, this early stage of Second World War itself,
Hitler militarized Rhineland region. Nobody questioned him. Hitler invaded against Czechoslovakia. Nobody questions him. Hitler Hitler breached this Treaty of Paris in 1936. No one questioned him. So that means it is a failure of League of Nations. Okay, the popular mood favored the traditional isolationist approach, and therefore United States did not become the member of the League. So செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அங்க தேசியவாதம் அப்படிங்கிறது வந்து முதன்மையாயிடுது, ப்ரொடெக்ஷனிசம் வந்து முதன்மையாயிடுது. ஆல்ரெடி எக்கனாமியில வந்து டிப்ரெஷன் வருது. அப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இருக்கலாம், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பெருசாகும் போது அந்த டைஷனிஸ்ட் அப்ரோச் மேட் கண்ட்ரிஸ் நான் பார்ட்டிசிபேஷன் ஆர் நான் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் லீக் ஆஃப் நேஷன். அண்ட் லீக் ஆஃப் நேஷன் இஸ் நாட் எலாபரேட் லைக் பிரசன்ட் யூஎன்ஓ. யூஎன்ஓ பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு, சரிங்களா, ஆர்கனைசேஷன் இருக்கு, பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்க. இட்ஸ் எலாபரேட் ஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் சிஸ்டம், இன்ஸ்டிடியூஷன் இஸ் பில்ட் இன் தட் வே. But League of Nations was not in that way, was not up to the mark of this. சரிங்களா, controlling this thing. They don't have force, they don't have finance power, they don't have support of US. Okay, so that is the reason for failure of League of Nations. The other allied nations were also determined to maintain non-interventionist attitude. Okay, so யாரும் எதையும் தலையிடா கொள்கையை பயன்படுத்துறாங்க. That was an advantage to the Hitler. Okay, then post-war crisis. The important post-war crisis is economic crisis, financial crisis. Okay, so the post-war crisis led to the extreme right-wing dictatorship in Italy and Germany and even in Spain. இட்டாலியில முசோலினி தலைமையில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முசோலினி தலைமையில பாசிசம் ரைஸ் ஆச்சு. ஜெர்மனியில ஹிட்லர் தலைமையில் நேசிஸ்ட் பார்ட்டி ரூலுக்கு வந்துச்சு. தென் ஸ்பெயின்ல பிராங்கோ வந்து லீடரா வந்து எமர்ஜ் ஆனார். ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ்டு போத் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சிவியர் இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர் வார், அண்ட் இட்ஸ் கரன்சி பிகம் பிராக்டிகலி ஒர்த்லெஸ். பெரிய பெரிய நம்ம ரிக்ஷாலெல்லாம் எடுத்து போயிட்டு வந்து பிரெட் வாங்குறதுக்கு பணம் எடுத்துக்கணும். சச் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். there was a great economic depression worldwide. அதில் ஜெர்மனி வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஜெர்மனி வந்து இப்படி பாதிக்கப்படும் போது ஒரு ஹீரோ வராரு, ஹிட்லர். ஹிட்லரை பத்தி சொல்லும் போது எனக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் சரிங்களா, இந்தியாவில் நேஷனல் ஹைவேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, நேஷனல் ஹைவேஸ். இதுக்கு மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோபான் ஆஃப் ஜெர்மனி. ஆட்டோபான் சொல்றாங்க, AUTOBAHN, ஆட்டோபான் ஆஃப் ஜெர்மனி. ஸோ தட் இஸ் தி நேஷனல் ஹைவே ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியோட நேஷனல் ஹைவே விச் கனெக்ட்ஸ் பெர்லின் டு ஹாப்ஸ்பர்க். பெர்லினையும் ஹாப்ஸ்பர்க்கையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பீட் லிமிட், எவ்வளோ வேணா ஓட்டுப்பா. இந்தியாவில் ஸ்பீட் லிமிட் இருக்கு, ஆனால் ஹிட்லர்ஸ் ஜெர்மனியில் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது ஆட்டோபான்ல. ஓகே, இதை பார்த்து தான் நேஷனல் ரோட் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல வந்து நேஷனல் ஹைவே போட்டாங்க. நம்ம இந்தியாவில் நேஷனல் ஹைவேன்னு சொல்றோம். இந்த ஆட்டோபான் ஆஃப் ஜெர்மனி இது என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவமானது? முக்கியத்துவமானது தான். ஜெர்மனில அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல யங்ஸ்டர்ஸ் கெட்டிங் அனாய்டு. ஜெர்மனில வந்து எக்கனாமி வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. என்ன பண்ணாரு, he gave support for the industries to produce more cars, சரிங்களா, to produce military equipments and arms, சரிங்களா. இந்த நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டர்டே சண்டேல they are free to go anywhere to go and enjoy and see. Okay, they need to work for the other days and they can enjoy their life. சரியா, இப்படி வந்து ஒரு வேலை வாய்ப்பை அவர் வந்து உருவாக்குறாரு. இளைஞர்களுக்கு வந்து to vent out their feeling, their stress, he gives way, சரிங்களா. and he gives connectivity also to move his arms, to move his people, சரிங்களா. ஸோ அந்த ஆட்டோபான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஜெர்மனி இந்த மாதிரி புது புது விஷயங்கள் அது வந்து ஆர்மி கண்ட்ரியை மிலிட்டரைஸ் பண்ணாலும் அது மூலயமா எக்கனாமியை வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. பீப்புள்ஸோட சப்போர்ட் வந்து ஹிட்லர் வாங்கினார், சரிங்களா. Hitler was able to exploit the general discontent among the Germans. That is, first thing is they are annoyed with allied power, they are annoyed with the Treaty of Versailles. So they will need employment, they need economy to reset. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹிட்லர் வந்து செயல்படுத்தினார். பிகாஸ் ஆஃப் தட் he was furious.
he was the leader of the country. சரிங்களா? நம்ம people Germans celebrated Hitler. சரிங்களா? Hitler was celebrated by them. சரிங்களா? அவர் வந்து தோத்துட்டார் வார்ல. அதனால வந்து ஹிஸ்டரி வந்து வேற மாதிரி படிக்கும். He founded a national socialist party. We know that is generally known as the Nazist party. ஓகே, அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ரேலி பார்த்தீங்கன்னா நியூரம்பர்க் ரேலி in 1935, which showcased the power, power and the wholehearted support of Germanians to the Nazis. நாசிசம்க்கு வந்து ஜெர்மன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க நியூரம்பர்க் ரேலி வந்து காட்டுச்சு. அது மிகப்பெரிய ஒரு பேரணி 1934 அடைச்சு, ரொம்ப முக்கியமானது வரலாற்றுல. The fundamental platform on which Hitler built his support was the notion of racial superiority of Germans as a pure Aryan race and deep-seated hatred of Jews. ஸோ ஒரு வில்லனை வந்து கட்டமைக்கிறார், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை வந்து கட்டமைக்கிறார். சரிங்களா? ஸோ ஜேர்னலிஸ்ட் வாசந்தி ஒரு முறை வந்து தெற்கிலிருந்து சூரியன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, இன் தமிழ்நாடு தெர் வாஸ் எ ஹீரோ வர்ஷிப் இல்லையா? ஹீரோ வர்ஷிப் வந்து தெர் வாஸ் எ ஹீரோ வர்ஷிப் இன் ஹிஸ்டரி தட் இஸ் ஸ்டில் ஃபாலோட் அப்படின்னு எழுதுறாங்க. பட் தேர் ஆர் ரீசன்ஸ் பிஹைண்ட். என்ன ரீசன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் அ ஃபாலோவர்ஸ் த ரீடர் ஷுட் பி ஸ்ட்ராங். தலைவனா உருவாகும். சரிங்களா? ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துல தலைவனா உருவாகும். ஓகே, தலைவனா உருவாகும் போது என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அரசியல்வாதினா மற்றவங்க அரசியல்வாதி மாதிரி தான் இருப்பான். ஸோ தலைவனா உருவாகணும். தலைவனா உருவாகும் போது என்ன, அவனுக்கு ஒரு எதிரி, அந்த எதிரி வந்து பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி. நம்ம இங்க ஒரு ஐடியாலஜி இருக்கிறோம்னா அவனுக்கு ஒரு எதிரி இருக்கான் இல்லையா? அந்த எதிரி யார் அப்படிங்கிறது தெளிவா இருந்தாரு. They are Jews. Anti-Semitism சொல்லுவாங்க, நம்ம பார்ப்போம். Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. So Hitler became to rearm Germany. So by which he gave employment also to the people and made himself as a powerful person in the contemporary time. Okay, powerful person in the world in contemporary time. The recruitment of the armed force and the manufacture of the armaments and machinery with large amount of government spending resulted in economic revival. So government spending அதிகமாகும்போது, so inflations அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி he revived the economy and solved the problem of unemployment in Germany. Okay, then anti-Semitic propaganda. இந்த ஜூதர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். Anti-Semitic propaganda is against Jews. யூதர்களுக்கு எதிரானது. He said that Aryans were supreme race. Aryans were supreme. Okay, so and he was highlighting this always. The reason for Germans' defeat is not Germans. It's not their own army. It is not their leaders. The reason for Germans' defeat in World War is Jews. Jews known for betrayal. Jews are selfish people. Okay, that was his propaganda. சரிங்களா? ஸோ தி ரீசன் ஃபார் ஜெர்மன் டிஃபீட் இன் வேர்ல்டு வார் இஸ் ஜூஸ் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து கட்டமைக்கிறார் மக்கள் மத்தியில். எப்பவுமே வந்து பொய் பிரச்சாரங்கள் இல்லையா, அதெல்லாம் வந்து காசிப்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட பரவிடும் இல்லையா? ஸோ தட் இஸ் தி ஆன்டிசிமேட்டிக் ப்ரொபகண்டா. தென் ஆக்சிஸ் பவர். எப்படி ஆக்சிஸ் பவர் வந்து உருவாச்சு? ஸோ ஆக்சிஸ் பவர்னு சொல்லப்படக்கூடிய பவர்ல பார்த்தீங்கன்னா ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலி, ஜெர்மனி, தென் ஜப்பான். ஸோ இவங்க 3 பேரும் ஆக்சிஸ் பவர். எப்படி ஆக்சிஸ் பவர் உருவாச்சு? ஜெர்மனி எங்கேயோ இருக்கு, ஜப்பான் எங்கேயோ இருக்கு. ஜெர்மனி அண்ட் இட்டாலியும் பார்த்தீங்கன்னா வேற வேற சைட்ல இருந்தாங்க வார்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. சரிங்களா? ஸோ இட்டாலி எப்படி வந்து ஜெர்மனியோட முதல்ல சேர்ந்துச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், Italy break with the Britain and France in the wake of Mussolini's invasion of Ethiopia. முசோலினிக்கும் சில டெரிட்டரி தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், இட்டாலிக்கு வந்து they didn't get their desired territory and other things. சரிங்களா? ஸோ அதனால இட்டாலியிலையும் வந்து ஒரு மாதிரி அலைட் பவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. ஸோ இட்டாலி காட் பிரேக் அப் வித் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் இன் தி வேக் ஆஃப் முசோலினிஸ் இன்வேஷன் ஆஃப் இட்டாலி வித் எத்தியோப்பியா. ஸோ அதனால வந்து there was a relationship between Italy and Germany.
In 1934, before Germany invaded Rhineland, which was supposed to be demilitarized zone, Rome-Berlin axis had come to be in being. ரைன்லேண்டை வந்து டீமிலிட்டரைஸ் பண்ண ஜோன் தெரிஞ்சும் அவர் வந்து இன்வைட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ரோமும் பெர்லினுக்கும் நடுவில் ஒரு ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. லேட்டர் ஒய் ஜப்பான் ஜாயின்ட் இயர் இன் திஸ். ஜப்பானுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஜப்பான் வாஸ் technologically they became supreme because of the Meiji Republican this new reforms and the industrial growth of Japan. So Japan is island, they need territory, so they will be invading China and Russia in the eastern sector. China is eastern sector or Russia in eastern sector லயும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். மஞ்சூரியா கிரைசிஸ் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். So they need territory, so they invaded against Indochina also, France region. So in China, Britain has zone of influence. Indochina was the territory of France. So France and Britain were big, they may be ally of they are allies, but they are against to Japan. Yeah. So naturally, Japan needs enemies of France and Britain to be their friend. That is Germany. So Comintern Pact nor back program. Okay, so in that way, Rome-Berlin-Tokyo axis become reality. Okay, one. In 1938, Hitler invaded Austria and Czechoslovakia. Sudetenland in Czechoslovakia was German-speaking area. So we'll discuss about in detail. A policy of appeasement. So allied power, Britain, France, they followed the policy of appeasement. What is that? Hitler wanted Rhineland. After his like successful career in politics, he want to invade and he want to expand their German territory. He wanted Rhineland, so they were peaceful. They accepted with this. So then Germany claims some territory in Austria, claiming that that was land of Germanians. Okay, so German ethnicity was there. So they were silent. France and Britons were silent. Then Sudetenland issue, that means in a area called Sudetenland in Czechoslovakia. Germans, the Hitler claimed that that was the German region. So then there was an agreement between Britain, France, Russia, and Germany. That is agreement is known as Munich Agreement. So Munich Agreement, yeah, Munich betrayal போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Munich Agreement படி Germany was given free hand by the United Kingdom, France and Italy, not Russia. So German was given free hand by United Kingdom, France and Italy. Okay, it provided cession to the Germany of the Sudetenland German territory of Czechoslovakia. So the Munich agreement padi major war வந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? So ஆனா Czechoslovakian, they felt that it was a betrayal. Okay, என்னோட டெரிட்டரி நீங்க வந்து பங்கு போட்டுக்கிறேன் அப்படின்னும் போது அது பிட்ரேயலா வந்து அவங்க கருதுறாங்க. ஸோ தட் பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட், இது வரைக்கும் ஹிட்லர் பண்ணது எதுக்குமே அவங்க கொஸ்டின் பண்ணல. ஸோ அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்குது. அவர் வந்து he tries to invade wherever he gets gap. சரிங்களா? Treaty of Versailles was breached in 1936. After this Sudetenland issue, he breached the Treaty of Versailles itself. What is Treaty of Versailles? Treaty of Versailles was made in 1919. It asked to demilitarize Germany and to give certain German territory and to give war indemnity. So he armed Rhineland. It was not supposed to be armed by Germans, so he armed it, and he onslaughted the Eastern European nations. So that means he breached the Treaty of Versailles. Openly, he breached the Treaty of Versailles. Hitler breached the Treaty of Versailles. So he slowly made an agreement with the USSR. That agreement is known as Molotov-Ribbentrop Pact in 1939. That means, பாருங்க, போலாண்டு German claims Poland. சரிங்களா? So Slovakia மாதிரியே German claims Poland.
So USSR also wants Poland. So they made a pact so that German will invade Western Poland, Soviet will invade Eastern Poland, and uh, they will not wage war against themselves. ஸோ யூஎஸ்எஸ்ஆருக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு பேக்ட் வந்து மோட்லரோ ருபென்ட்ரோ பேக்ட் ஓவர் போலாண்ட். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஈஸ்டர்ன் கொஸ்டின். ஈஸ்டர்ன் கொஸ்டின் இஸ் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஈஸ்டர்ன் யூரோப்ல பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரிலாம் இருக்கு. ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, ரொமானியா, யுகோஸ்லேவியா, செக்கோஸ்லேவியா, போலாண்ட், இந்த மாதிரியான ஏரியால இருக்கு. தே ஆர் நாட் மேஜர் பவர். தே ஆர் தி டெரிட்டரிஸ் ஆர் ஜோன்ஸ் ஆஃப் ஏரியா ரூல்டு பை ஆட்டோமன் டர்க்கிஷ் எம்பையர். முன்னாடி இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி. இதுல பெரிய மேஜர் பவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து யூஎஸ்எஸ்ஆர் இருக்கு. வெஸ்டர்ன் யூரோப்ல பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனிலாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஈஸ்டர்ன் யூரோப் இங்க பார்த்தீங்கன்னா டர்க்கி கூட அங்கே புவர் மேன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிக் மேன் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஏரியா. ஸோ இதுக்கு யார் வந்து இந்த ஏரியா டாமினண்டா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இன்னைக்கும் கிரிமியன் வார் நடக்குது இல்லையா. தட் இஸ் ஆல்சோ கால்டு ஈஸ்டர்ன் கொஸ்டின். ஸோ ஈஸ்டர்ன் கொஸ்டின் இஸ் அன் அன்சால்வ்டு கொஸ்டின் ஈவன் நவ். ஸோ யாருமே பெரிய பவரோ ஒரு இடத்துல இல்லாத போது பெரிய பவர்னு சொல்லிக்கிற யாரோ ஒருத்தன் அந்த இடத்துல இன்வைட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறான். ஸோ தட் இஸ் தி ஈஸ்டர்ன் கொஸ்டின். ஸோ ஈஸ்டர்ன் கொஸ்டின் இஸ் அன் அன்சால்வ்டு கொஸ்டின். It was a question with the fall of Ottoman Turkish Empire, because in the Eastern European region, different ethnic people lives, different culture, different languages, and other things, right? So அதனால வந்து ஈஸ்டர்ன் கொஸ்டின் வந்து சின்ன சின்ன கண்ட்ரியா இருக்கும்போது people are thinking to dominate that, so that leads to war. Okay, that Eastern question is also a reason for Second World War. Then course of war. Course of war is very interesting. It will be very interesting, you see. நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். ஜெர்மன் வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் போலாண்டு, தென் சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து they will be concentrating on eastern territory. Okay, then they will be concentrating on west France, then they will try this England, then again they will aspire for Russia. ஸோ இப்படி வந்து ஒரு இடமா போயிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹிட்லர் இன்வேட்ஸ் போலாண்ட். செப்டம்பர் 1, 1939 அதுதான் வந்து இரண்டாம் உலக போரின் துவக்க நாளா வந்து வரலாற்று ஆசிரியர்கள் கருதுறாங்க. சில பேர் வந்து மஞ்சூரியன் கிரைசிஸ் கூட வந்து இரண்டாம் உலக போருடைய தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது வந்து இந்த செப்டம்பர் 1, 1939. முதல் உலக போர் தொடக்கத்துக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செராஜிவா கிரைசிஸ் இல்லையா, ஜூன் 28, 1914. ஸோ இங்க வந்து மஞ்சூரியன் கிரைசிஸ், அபிசீனியன் கிரைசிஸ் இதெல்லாம் சொன்னாலும் ஜெர்மனியன்ஸ் இன்வேஷன் ஆன் போலாண்ட் 1st September 1939 is the reason, is the starting day of Second World War. So that attack is known as Blitzkrieg. Blitzkrieg அப்படின்னா என்னன்னா, லைக் மின்னல் வேக தாக்குதல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அட்டாக்கிங் them, செகண்ட் ஸ்டெப் இஸ் பெனிட்ரேட்டிங் டு தி டெரிட்டரி, தேர்ட் ஸ்டெப் இஸ் என்சர்க்லிங் தி டிசைர்ட் டெரிட்டரி. ஸோ இட் இஸ் அ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அட்டாக், Blitzkrieg. ஸோ the aim of invading Poland is to get living space for German people. On 3rd September 1939, the countries France and Britain announced war against Germany. So அப்படி வந்து வார் வந்து உருவாச்சு based on the Polish crisis, Poland crisis. On 17th September 1939, as agreed in this pact, Russia invades Poland from eastern side, Poland's eastern side. Okay, va? Then meantime, Hitler's Blitzkrieg operation, he captured Poland, Denmark, Norway. Poland, okay, Denmark and Norway was captured by Hitler. ஒரு முறையும் அந்த கோர்ஸ் ஆஃப் வார் வரும்போது நீங்க மேப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் செக்டார், தென் வெஸ்டர்ன் செக்டர்ல பிரான்ஸ், இங்கிலாந்து, தென் ரஷ்யா எப்படி போறாருன்னு பாருங்க.
ஸோ இந்தியாவை கூட அப்படிதான் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. முதல்ல வந்து வந்த உடனே 1757 வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி இன் பெங்கால், 1764 பேட்டில் ஆஃப் பக்சர், தென் கர்நாடிக் வார்ஸ். ஓகே, பெங்கால் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த ரீஜன் சதர்ன் ரீஜனில் ஆங்கிலோ கர்நாடிக் வார், தென் ஆங்கிலோ மராத்தாஸை ஹிட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. மராத்தா வில் பி ஸ்டில் பவர்ஃபுல். தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வரைக்கும் அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஸோ மராத்தாஸை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து they will be concentrating மைசூர். ஸோ மைசூர் ரீஜன் கர்நாடகா ரீஜனை பிடிச்சப்போ ஆங்கிலோ மராத்தா வார், அதுக்கப்புறம் ஆங்கிலோ சிக் வார், ஆங்கிலோ பஞ்சாப் வார், தென் ஆங்கிலோ ஆப்கன் வார், தென் இந்த பக்கம் அதுக்கப்புறம் ஆங்கிலம் டெரிட்டரி, தென் பிரிட்டன், அதெல்லாம் இப்படி ஸ்லோவாக வந்து they captured இந்தியா. அந்த மாதிரி வந்து ஜெர்மன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் they attacked Poland, then they captured this nearest regions like Denmark and Norway. Then they are focusing on France, then England, then USSR. Okay, it is easy to remember. Then Battle of France. Okay, on 10th May 1940, செப்டம்பர்ல 1939 பண்றாரு. ஸ்லோவா வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4-5 monthsல ஜெர்மன்ஸ் டிஃபீட்டட் அலைட் ஃபோர்ஸ் இன் பேட்டில் ஆஃப் பிரான்ஸ், பெல்ஜியம், லக்சம்பர்க், நெதர்லாந்து வாஸ் annexed. Okay, Belgium, Luxembourg, Netherlands were captured by Hitler's force. Then Italy enters war on 10th June 1940 openly. Okay, in support of Hitler. Poland. Okay, Italy enters war. Then one important thing happened, evacuation of Dunkirk. இப்போ ஒரு படம் கூட எடுத்துட்டு இருக்காங்க, evacuation of Dunkirk. ஒரு படம் முடிஞ்சிருக்கு, evacuation of Dunkirk. That is also known as Operation Dynamo. Okay, by which the combined force of England and France, okay, they evacuated people through Operation Dynamo, evacuated French people through Operation Dynamo in Dunkirk region. சரிங்களா, Dunkirkல வந்து they evacuated people. So that is an important event in history. Then France was surrendered to Germany. So France அப்புறம் they will be concentrating இங்கிலாந்து. இங்கிலாந்து எப்படி அடிக்க முடியும்? இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து நேவி இஸ் known as ராயல் நேவி. That is most powerful and most supreme navy in the world during contemporary time, during that time. Then Royal Air Force is also known for its successes and its power. So Germans tries with operation called as Operation Sea Lion. Okay, after France, German targets Britain. So, but Britain has Royal Navy and Royal Air Force. Because of that power, this mission is an aborted mission. So they came out. Germans aborted this mission. So this is Operation Sea Lion. From the captured British and France and Belgium, Germans made attack over Britain. Even London மேல கூட பிரிட்டிஷ் லண்டன் மேல கூட ஜெர்மனியோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஜெர்மனியோடைய விமானங்கள்லாம் பறந்தது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஆபரேஷன் சீ லயன். தென் ஆஃப்டர் திஸ் ஹிட்லர் இன்வேட் ரஷ்யா. ஒருவேளை ஹிட்லர் ரஷ்யாவை இன்வேட் பண்ணாமல் இருந்தார்னா திஸ் வில் பி தி ஒரு ஃபிக்ஷனா வச்சுக்கணும். ஒருவேளை ரஷ்யாவை வந்து ஹிட்லர் இன்வேட் பண்ணாமல் இருந்தார்னா இட் வில் பி தி பிரசன்ட் மேப். வரலாற்றில் இதுவரை நடந்திருக்கலாம், பட் ஒரு ஃபிக்ஷனா பாருங்க. சி ஜெர்மன் ரீச் இருக்கு, நாசி ஜெர்மனி. ஓகேவா, எல்லாம் போஸ்னியா, மால்வியா எல்லாம் இது ஜெர்மன் ரீச். தென் ஏரியா அண்டர் ஜெர்மன் ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரான்ஸ். ஓகே, அப் டு இந்த ஸ்பெயின் இதெல்லாம் ஜெர்மன், இதெல்லாம் ஓகே, நார்வே, ஃபின்லாண்ட், ஓகே, ஈஸ்டர்ன் யூரோப். So either these are area under German occupation or German allies. These are Italy and other these Romania, Bulgaria, Hungary. They are German allies. Okay, so fullave
எக்ஸப்டிங் சுவிட்சர்லாந்து, தட் இஸ் a நியூட்ரல் கண்ட்ரி. அதனால தான் இந்த பீஸ் இந்த இது அமைப்புகள்லாம் ஹேக்ல இருக்கு. ஸோ சுவிட்சர்லாந்து, ஆல் அதர் கண்ட்ரிஸ், all other territories were either Nazi Germany region or areas under Nazi occupation or Germans allies. Okay, so இதுதான் இப்படிதான் இருந்திருக்கும். பட் ஹிட்லர் மேட் a mistake by invading Russia. வரலாறு நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுக்குது. அதில் ஒன்று ஹிஸ்டாரிக்கல் லெசன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. நெப்போலியன் பண்ண அதே தப்ப ஹிட்லரும் பண்றாரு. யூ cannot win history, one cannot win Russia during winter because winter will win. குளிர் நம்மளை ஜெயிச்சிடும். moreover you cannot in the meantime you cannot concentrate on true front war. இது இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா டூ ஃப்ரண்ட் வார். ஒரு பக்கம் பாகிஸ்தான் நமக்கு எனிமையா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட்ல வந்து சைனா இருக்கு. இந்த டூ ஃப்ரண்ட் வாரை வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும். இந்த டூ ஃப்ரண்ட் வாரை அவாய்ட் பண்றதுக்கு தான் 1970 அந்த 70s வந்து பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு வந்து தனியா உருவாகிறதுக்கு இந்தியாவும் ஹெல்ப் பண்ணுச்சு. சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ஹிட்லர் வந்து டூ ஃப்ரண்ட் வாருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. எப்படி டூ ஃப்ரண்ட் வார் ரெடி ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் யூரோப்ல வந்து ரஷ்யாவில் இவர் இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன நடக்குது? ஆபரேஷன் சி லயன், ஓகேவா, பிரான்ஸ் கேப்சர், இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் யூ நீட் ஃபோர்ஸ் டு கண்ட்ரோல் தட், இல்லையா? ஸோ ஈஸ்டர்ன் சைட்லயும் வெஸ்டர்ன் சைட்லயும் ஒரே நேரத்தில் கான்சென்ட்ரேட் பண்றது ஒன்று. ரெண்டாவது, இன்வேட்ஸ் ரஷ்யா இன் வின்டர். ஸோ ரஷ்யன்ஸ் வில் வேஜ் அஃபென்ஸ் வார் ஒன்லி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் வார் போவாங்க. ஸோ தட் இஸ் தி மிஸ்டேக் ஆஃப் ஹிட்லர். ஹிட்லருடைய ரஷ்யன் இன்வேஷன் தான் அவரோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம். 1941 நடந்துச்சு. இட் இஸ் அ கிளாஷ் பிட்வீன் ஐடியாலஜி ஆல்சோ. நாசிஸ், கம்யூனிஸ்ட், பொதுவாக வந்து முதலாளித்துவத்தில் இருந்த பல நாடுகள், ஈவன் சோசியலிசத்தை வந்து எதிர்த்த நாடுகள்லாம் யூரோப்ல இருந்துச்சு. ஸோ ஈவன் ஃபார் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர் அண்ட் முசோலினி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓப்பன்லி சப்போர்ட்டட் தம் பிகாஸ் தே ஃபியர் அபவுட் கம்யூனிஸ்ட், இல்லையா? ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி மாதிரி நம்ம நாட்டிலையும் புரட்சி ஏற்பட்டதுன்னு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பயந்தாங்க. ஸோ தே ஆர் நேச்சுரலி எனிமீஸ். So though they have agreement over Poland and they had an understanding, but naturally they are enemies. Okay, wow. So in the operation, German in the invasion of Russia, the operation, Hitler's operation Barbarossa. Okay, so in the power German Russians வந்து Germans உள்ள போக Russians வந்து பின்வாங்கிட்டே இருந்தாங்க. At the Battle of Basco, Battle of Stalingrad, so there's an offensive this battle. So அவங்க வந்து பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. But Germans were hit by Russians winter. So in history, Russians cannot be defeated in winter. And it was a Hitler's failure to learn historical lessons. It was a strategic failure. It is Hitler's failure to understand history. Okay, so this is if Hitler is not invaded Russia, then it may be the present map. So Operation Barbarossa, pathina, this swastik symbol, you know, Nazis, they invaded Russia in 3 fronts. Okay. So then US எப்படி இந்த வார் போறாங்க? At the early stage, Americans, they didn't show any involvement in war because they know the consequence of war. Even for the First World War, they didn't come at the first stage. Yeah, then there was a Great Depression, then changing political scenario also. They didn't show any active involvement. But they gave aid to Allied force because naturally they will be supporting Britain only. Okay, England தான் support பண்ணுவாங்க. So they aided to Allied forces. In the meantime, Japan shows aggression over Chinese zone of influence of America in China and other Pacific regions. So they gave a warning that later they gave a cut off of oil supply to Japan. So yeah, oil supply cut பண்றாங்க அப்படின்னா Japan cannot invade through air force, or they cannot use more ship. So oil cut பண்ணலாம் அப்படின்னு வந்து they made an agenda and
start the academic year. நமக்கெல்லாம் தெரியும், they will impose sanctions, right? Americans naturally, usually they will be imposing sanction against their enemies. So they gave oil sanction, they by cutting off oil supply to Japan. So over Manchurian crisis and the Indo-China aggression of Japan. So Japan, it is now Japan's turn. So Japan made an attack over China and this Indo-China region and Pacific region and the zone of influence of America. And their major attack is Pearl Harbor attack. Pearl Harbor படம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? Pearl Harbor attack. Pearl Harbor எங்க இருக்கு அப்படின்னா, Pearl Harbor is a naval base. It's a naval base. A naval base of America in Hawaii Island. சரிங்களா? Pacific regionல Hawaii Islandல இருக்கிற ஒரு naval base பேர் Pearl Harbor. So this Pearl Harbor attack aims to stop US intervention over Japan and to stop air blockade of US over Japan. They attacked through different this coordinated attack, different it is an airborne attack. So it is a coordinated attack one. They attacked Arizona ship. In that ship, nearly 2,500 Americans died, and கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்ட அவங்களுடைய this naval airbase-ல இருக்கிற இந்த ஷிப்ஸும் தென் the flights எல்லாமே got damaged. So it was a major questions the sovereignty of USA இல்லையா, USA over Hawaiian Island. So Pearl Harbor attack. So US enters war. ஸோ அந்த வார் வந்து யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கு எதிராக போறதுனால ஆல்ரெடி வந்து ரோம் ஜெர்மன் பெர்லின் ஆக்சிஸ் இருக்கிறதுனால ஜெர்மன் அடுத்து என்ன பண்ணுவான் ஜெர்மனும், they need some territory to capture. So moreover they have an agreement with Japan. ஸோ ஜெர்மனி யூஎஸ்க்கும் எதிராக வந்து போயிடுது. ஸோ யூஎஸ் என்ட்ரி ஆஃப் வார் சேஞ்சஸ் தி வார் சினாரியோ. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அலைட் பவர் தான், அது ஆக்சிஸ் பவர் தான். இப்போ யூஎஸ் என்டர் ஆகும்போது ஆக்சிஸ் பவருடைய பவர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மீன் டைம் இன் திஸ் வார், இந்த செகண்ட் வேர்ல்டு வார், ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இஸ் நோன் as வார் ஆஃப் ட்ரென்ச்சஸ். பெரிய அளவில் ட்ரென்ச்சஸ் இருக்கும். தென் யூஸ்டு தி இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் they used காம்பேக்ட் வெஹிக்கல்ஸ், டேங்க்ஸ், வார் ஆஃப் டேங்க்ஸ் தான். டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு மூணு விஷயம் வந்து டேங்க்ல வந்து முக்கியம். ஒன்று ஸ்பீட் ஆஃப் த டேங்க், செகண்டு ஃபயர் பவர் ஆஃப் த டேங்க், மூணாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி டேங்க். ஸோ இந்த மூணு வந்து சிறப்பாக வச்சிருந்து டேங்க் மூலியமா தி வேஜ்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா தி யூஸ்டு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். பின்னாடி வந்து நியூக்ளியர் வார் வந்துச்சு. இதுக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் முதல்ல யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து நியூக்ளியர் பாம்பை வந்து வச்சிருக்காங்க, நியூக்ளியர் பாம்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ண அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருந்துட்டே இருந்துச்சு எப்பவுமே. அண்ட் தி யூஸ்டு கெமிக்கல் வார்ஃபேர் ஆல்சோ. நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் கேஸ் சாம்பர்ல வச்சு இவங்களை ஜூஸை கொள்றது கூட அது யூஸ்டு கெமிக்கல் சிக்லான் பி அப்படின்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ண பார்த்தோம். வார்ஃபேர் ஆல்சோ தி யூஸ்டு கெமிக்கல். ஸோ இதனால யூஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு தி மேட் நியூக்ளியர் பாம்ஸ். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த வார்ல யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, நார்மாண்டி லேண்டிங் அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மாண்டி லேண்டிங் ஆஃப் 1944 ரொம்ப முக்கியமானது. இது இந்த நாள் 6th June 1944 வரலாற்றில் டி டே அப்படின்னு சொல்லுவாங்க, டூம் டே. ஸோ டி டே 6th June 1944. The code name for this operation is Operation Neptune. It is the largest seaborne invasion in history. கடல் மார்க்கமா நார்மாண்டி அப்படிங்கிற டெரிட்டரி பிரான்ஸ் டெரிட்டரியில திரும்ப வந்து இந்த அலைட் ஃபோர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அதை வந்து ஃப்ரீ பண்ணி பிரான்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்ட நிகழ்வு தான் நார்மாண்டி லேண்டிங் அப்படின்னு பேர். இன்னும் பிரான்ஸ் வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஜெர்மனி. நார்மாண்டி லேண்டிங் படி பிரான்ஸ் வந்து got liberated. It liberated almost northwestern part of Europe, from France, Belgium and other territories, northwestern part of Europe. சரிங்களா? northwestern part of Europe. So this operation is known as Operation Neptune. So for Normandy landing, US force
Royal Navy Force of United Kingdom was used. So Normandy landing padi France got liberated, and there was no fear for France. So in the meantime, Russians after this winter, they made counter attack against Germanians. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லயே பாத்தீங்கன்னா 6-8 கோடி பேர் இறந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டா? இதுல ரஷ்யனுடைய உயிரிழப்பு மட்டும் 2,40,00,000 பேர் சொல்றேன். அதிகமா 2ஆம் உலக போர்ல உயிரிழந்தது ரஷ்யன்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த ரஷ்யன்ஸ் they waged a counter attack through Battle of Moscow against Germanians. Okay, so meantime Nazis they keep on persecuted these Jews. That event is known as Holocaust. Holocaust nalle பேரழிவு அப்படினு ஆயிடுச்சு இப்ப. So that was the event, Holocaust, by using this gas chamber I told you, by using the gases like Zyklon B gases. So this is the greatest genocide in history, human history. Genocide na enna? So அந்த மரபணுவே இல்லாம அழிச்சிடுறது, அந்த மரபணுவை அழிக்கிறது. சரியா? அது பேஸ்ட் ஆன் ரிலிஜனா இருக்கலாம், பேஸ்ட் ஆன் ரேஸா இருக்கலாம், பேஸ்ட் ஆன் வந்து லாங்குவேஜா இருக்கலாம். ஸோ இதை வந்து ஜெனோசைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 70 லட்சத்துல இருந்து 1 கோடி யூதர்கள் வந்து இந்த போர்கள், இந்த இன அழிப்புனால இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கோயப்பெல்ஸ்னு இவரோட நாசி ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனியில், கோயப்பெல்ஸ். He will be keep on saying lies. Goebbels is symmetry to this lies இல்லையா? அவர் வந்து பொய்களுக்கு ஒரு குறியீடா சொல்லுவாங்க. So they will be making false propaganda against Jews. ஒரு முறை யூதர்களை கொன்றதுக்கு கேஸ் சேம்பர்ஸ்லாம் இல்லாம வந்து அவரை மொத்தமா போட்டு கொளுத்தும் போது they don't want to count and base their time. அதனால மொத்தமா கொளுத்திட்டு they made this rings. சரியா? அந்த ரிங்ஸ்ல வந்து எத்தனை இருக்குன்ற கவுண்ட் பண்ணி எத்தனை யூதர்கள் இறந்தாங்கன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வரலாற்று நடந்திருக்கிற ஒண்ணு. ஓகேவா? இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது இட்டாலியன் they changed side. இட்டாலி வந்து ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஃபால் ஆஃப் முசோலினி வந்து ஹிட்லர் மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு வந்து மதிக்கப்பட்ட, மக்களால் விரும்பப்பட்ட தலைவராக இல்லை. ஸோ பப்ளிக் ஆட்டோமேட்டிக்லி they supported allied force only. So they made an armistice with allied forces. Italy made an armistice with allied forces, and Italy even declared war on Nazis. முசோலினியோட கடைசி நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முசோலினி வந்து ஒரு நாள் வந்து தூக்கிட்டு வந்து வீதியில வந்து போடுறாங்க. இறந்துட்டு அந்த சவத்தை வந்து மக்கள் வந்து அடிச்சு தலைகீழா தொங்க விடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து வெறுப்பு வந்து முசோலினிக்கு இருந்துச்சு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் கோஆர்டினேஷன் அப்படிதான் இருந்துச்சு. ஜெர்மனி அவங்களோட வார் பிளான் பத்தி இட்டாலிக்கு சொல்றது இல்லை, அவங்களோட சக்சஸ் வந்து செலிப்ரேட் பண்றது, இது எதுலையுமே வந்து ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்லாம் இல்லை. ஸோ பர்சனல் கால்குலேஷன் தான் இருந்தது தவிர பீப்புளுக்கு வந்து they didn't support Axis power. ஸோ அதனால ஜெர்மன்ஸ் சேஞ்ச் சைட் இன் 1943. தென் ஃபைனலாக வந்து யால்டா கான்ஃபரன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. யால்டா இஸ் இட் ரஷ்யா. 1945ல யால்டால கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இட் ஹேப்பன்ட் டியூரிங் இந்த பீரியட் ஆஃப் வேர்ல்டு வார் இஸ் வைண்டிங் டவுன். So Germany was on the brink of defeat. So German was made under 4 zones of occupation, and there were free elections conducted in Eastern Europe. So with the free elections, new nations emerged. So in the meantime, Russia made a campaign on Berlin. Russia ku avlo periya sedam illaya, they made a campaign on Berlin in 1945. So this is known as Battle of Berlin. During that time, Hitler got suicided, Nazis got surrendered. ஸோ முடிஞ்சிருச்சு, வார் முடிஞ்சிருச்சு. யால்டா கான்ஃபரன்ஸ், ரஷ்யா கேம்பெயின் ஆன் பெர்லினோட செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் கோல்டு வார்னு ஒன்று வருது இல்லையா? அதுக்கான விதைகள் இங்கிருந்து தான் இருக்கு. யால்டா கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதோட ஜெர்மன் 4 zones ஆஃப் ஆக்குபேஷனாக பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது ரஷ்யா மேஜ்ட் a war against ஜெர்மனி அண்ட் பேட்டில் ஆஃப் பெர்லின் ஹேப்பன்ட். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போஸ்ட் டாம் டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் 1945 நடக்குது. இதுல யூஎஸ்ஏ சேர்ந்த ஹென்ரி ட்ரூமன், யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி, ஸோ தே டிக்ளேர்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஜெர்மனி எப்படி நாளா பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து தே டிக்ளேர்ட் இன் போஸ்ட் டாம் டிக்ளரேஷன். அண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் ஜப்பான் சரண்டர், ஜப்பான் வந்து சரண்டர் ஆக போகுது அப்படின்னா அதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கணும்,
இன்னும் ஜப்பான் சரண்டர் ஆகல. ஜெர்மனி இதை மட்டும் தான் முடிஞ்சிருச்சு. இட்டாலி வந்து சைடு மாறிடுச்சு. ஜெர்மனி வந்து இப்போ சரண்டர் ஆயிடுச்சு. பட் ஜப்பான் இன்னும் சரண்டர் ஆகல. சரண்டர் ஆகணும் என்ன டேர்ம்ஸ், இது ரெண்டுத்தையும் வந்து தீர்மானிச்சு போஸ்ட் டாம் டிக்ளரேஷன். இதுக்கு அப்புறமும் ஜப்பான் சரண்டர் ஆகல. சரண்டர் ஆகுறதுனால ஸோ ஆட்டம் பாம் வாஸ் டிராப்டு ஆன் 6th August ஹிரோஷிமால. தட் இஸ் கோட் நேம் வாஸ் லிட்டில் பாய். August 9 வந்து நாகாசாக்கியில் போடப்பட்ட பாம் பேர் வந்து ஃபேட்மேன். ஸோ லிட்டில் பாய் ஃபேட்மேன். சரிங்களா? ஸோ தென் ஜப்பான் decided to surrender on August 15, 1945. That day is known as VJD, Victory over Japan Day, VJD. So by this war, the casualty is 6 to 8 crores. Civilian versus army பார்த்தீங்கன்னா more than 2:1. ஒரு சிவிலியன் இறந்தார், ஒரு ஆர்ம்டு பர்சன் இறந்தார் அப்படின்னா more than 2% சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. யூஎஸ்எஸ்ஆர்ல மட்டும் இந்த இதில் இறந்த கேஷுவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா more than 2 crore. ஸோ 2 crore 40 lakhsன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இந்த வார் வந்து ஜப்பான் சரண்டருக்கு அப்புறம் முடிஞ்சப்போ நியூரம்பர்க் ட்ரையல் நடக்குது. நியூரம்பர்க் ட்ரையல் 1945-1946 நடக்குது. ஸோ ஃபார் த வார் ட்ரையல் there were judges from Britain, France, USA, USSR. அதுவே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து தேர்ட் மேன் யாராவது வச்சிருந்திருக்கலாம். பட் தி ஜட்ஜஸ் வேர் ஃப்ரம் தீஸ் கண்ட்ரிஸ் ஒன்லி. They heard 422 major Nazi criminals. Out of this, 12 prominent Nazis were given death sentences. That is Nuremberg trial. By this trial, after this trial, Germany was divisioned between USA, Britain, France, and USSR. Though it was provincial nature, at the final stage, Germany was partitioned into Eastern Germany, Western Germany. Eastern Germany was under Western influence, like the influence of France, Britain, and Eastern Germany was under the influence of Russia. Or Russia made a German blockade, Berlin blockade in 1948. இதெல்லாம் தான் ரீசன் கோல்டு வார்க்கு. நம்ம கோல்டு வார் படிக்கும்போது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஈஸ்டர்ன் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா பெர்லின் ஈஸ்டர்ன் ஜெர்மனி டைம்ல ஈஸ்டர்ன் ஜெர்மனி இடத்துல வந்து ரஷ்யா ஷுட் நாட் இன்வேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனும் பிரான்ஸும் தி பில்ட் பெர்லின் வார். சரிங்களா? 1990 வரைக்கும் இந்த வார் வந்து இருந்துச்சு, பெர்லின் வார். ஸோ இந்த போர்னால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வார். ஒன்று, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி, ஓகேவா? யுஎஸ்ஏவோட தலைமையில நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு தலைமை ஏற்படுது. இதுக்கு 6 ஆண்டு கழிச்சு ரஷ்யாவுடைய ஜோன்ல இருக்கிற, ரஷ்யாவுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்லாம் இணைஞ்சு வார்ஷா ஒப்பந்தம், வார்ஷா பேக்ட்னு ஒரு பேக்ட் ஏற்படுது. இது ரெண்டுக்கும் பின்னாடி பார்ப்போம் கோல்டு வார் பார்க்கணும். தென் கோல்டு வார் ஹேப்பன்ட். கோல்டு வார்னா என்ன? பனிப்போர்னா இட்ஸ் நாட் அ டைரக்ட் வார் லைக் வேர்ல்டு வார்ஸ். So it is the war between ideology, okay ba, supports the powers within them. It creates the zone of influence. இதெல்லாம் cold war அப்படினு சொல்லுவோம். Then after effects of war பாத்தீங்கன்னா ஜப்பான் demilitarized its army. ஜப்பான்ல இப்ப ஆர்மி கிடையாது. ஆர்மி இல்லாத ஒரே நாடு பாத்தீங்கன்னா ஜப்பான். தென் UNO அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாச்சு. UNO வந்து ரியாலிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. தேர்ட் வேர்ல்டு வார் வரல. தேர்ட் வேர்ல்டு வார் வராததே வந்து UNOட சக்சஸ் தான். October 24, 1945 UNO அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. அமைப்புக்கு வந்து ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? வந்து போர், அமைதி இது மட்டும் இல்லாம குழந்தைகள் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, நீடித்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய அஜெண்டா வந்து இருக்கு. they have their own peacekeeping force. So it is that is an working model. UNO is the working model. So that is the important after effect of this war. Then we can compare first world war and second world war. ரொம்ப முக்கியமான ஸ்லைடு வந்து, ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 to 1918. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது 1939 to 1945. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அலைடு பவர், அலைட் பவர் விசஸ் சென்ட்ரல் பவர். அலைட் பவர்ல பிரான்ஸ், பிரிட்டன்,
இருந்தாங்க. பின்னாடி வந்து யூஎஸ்ஏ ஜாயின் பண்ணிச்சுன்னு தெரியும். சென்ட்ரல் பவர்ல வந்து ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் எம்பையர், லைக் ஜெர்மன், ஆட்டோமன், டர்க்கிஷ் இவங்களா இருந்தாங்கன்னு தெரியும். தென் செகண்ட் வேர்ல்ட் வார் இஸ் பிட்வீன் அலைட் பவர், சேம் பவர் அண்ட் ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ். காரணம் என்ன? ரீசன் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் பார்த்தீங்கன்னா ரைவல்ரி ஆஃப் நியோ இம்பீரியலிஸ்ட், புதிய ஏகாதிபத்தியத்துக்கு ஏற்பட்ட போட்டி, புதிய ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டி. ஸோ அதுதான் வந்து ரீசன் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். கரெக்டா நாடுகளை பிரிக்கிறதுக்கான ஏற்பட்ட போட்டி தான் வந்து ரீசன் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ரீசன் ஃபார் செகண்ட் வேர்ல்ட் வார் இஸ் ரைவல்ரி ஆஃப் ரிவிஷனிஸ்ட். ஏற்கனவே நம்ம இருந்த மாதிரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்து ஜெர்மனியும் இட்டாலியும் அவங்கெல்லாம் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னால பாதிக்கப்பட்டு திரும்ப வந்து அதே எக்கனாமிக் ஸ்டேஜுக்கு வரணும், அதே மாதிரி ஒரு ரூலுக்கு வரணும், நம்மளோட டெரிட்டரியில நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சத அந்த ரிவைல்ரி ஆஃப் ரிவிஷனிஸ்ட் வந்து ரீசன் ஃபார் செகண்ட் வேர்ல்ட் வார். கரெக்டா சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவ்வளவுதாங்க. எக்கனாமிக் ரீசன் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இஸ் எக்கனாமிக் ரைவல்ரி பிட்வீன் நேஷன்ஸ். யாரோட பொருளை காலனிஸ்ல எங்க சேல் பண்ண போறோம், எந்த காலனியில நிறைய வளம் இருக்கு டு கெட் ரா மெட்டீரியல், அந்த மாதிரி கொஸ்டின்ல ஏற்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். செகண்ட் வேர்ல்டு வார் ஆல்சோ வித் சம் எக்கனாமிக் இஷ்யூ, பட் இட் இஸ் நாட் அபவுட் ப்ராஸ்பரிட்டி, இட் இஸ் அபவுட் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஓகே, தட் இஸ் கிரேட் டிப்ரெஷன். ஸோ அது வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியை நோக்கி வந்தது. இது வந்து எக்கனாமிக் திரும்ப நம்ம மீண்டு வந்துட மாட்டோமா அப்படின்றது செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட் வித் சராஜிவோ கிரைசிஸ். சராஜிவோ கிரைசிஸ் நமக்கு தெரியும் இல்லையா? போஸ்னியா ஹெர்சகோவினால கேப்ரியலோ பிரான்சிப் ஆஸ்ட்ரியாவோட பிரின்சஸ் சுட்டதுனால அந்த சராஜிவோ கிரைசிஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வித் போலிஷ் கிரைசிஸ், போலாண்ட் கிரைசிஸ். Hitler's invasion on Poland in September 1st, 1939 is the immediate reason for Second World War. Then First World War you can define as a defensive war, war of trenches, defensive wars. Okay, Second World War is the offensive war. By the nature and the attitude of the leaders, we can define First World War as the defensive war and Second World War as the offensive war. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வேர்ல்டு வார் பார்த்தோம் இல்லையா? யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஹிட்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்த்துருக்கோம் வேர்ல்டு வார். சரிங்களா? ஹிட்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது வரைக்கும் ஹிட்லர் எப்படி முதல்ல வேஜ் பண்ணாரு, ஹிட்லர் எப்படி சரண்டர், ஹிட்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்குறோம். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அந்த வார் வந்து அஃபென்சிவ் வார். முதல்ல ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல, அப்புறம் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல பிரான்ஸ், பிரிட்டன், தென் ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் ப்ராப்ளம் இல்லாத போது ஜப்பானுக்கு ப்ராப்ளம், ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் ப்ராப்ளம். ஸோ ஜெர்மனிக்கு இட்டலிக்கு ப்ராப்ளம் இல்லை, ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கும்போது இட் சப்போர்ட்ஸ் ஜப்பான்ஸ் காஸ். ஸோ இப்படி அஃபென்சிவ் வாராகவே அந்த வார் வந்து இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டட் வித் 14 பாயிண்ட் சார்ட்டர் ஆஃப் உட்ரோ வில்சன். கரெக்டா? உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச அறிக்கை மூலமா முடிஞ்சது. செகண்ட் வேர்ல்டு வார் எண்டட் வித் அட்லாண்டிக் சார்ட்டர், அது மூலியமா தான் யூஎன் வந்துச்சு தெரியும். ஸோ இம்பாக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இஸ் which destructed dynastical empire like Ottoman Turkish Empire, Austrian Habsburg Empire, even it ends republic in Italy and Germany also. So it is the destruction of dynastic empire. And Second World War destructed the colonial empires. England, France, Germany, and other European powers, they used their colonies. So the impact of Second World War is destruction of colonial empire. So First World War demonstrated the technology success of Navy, naval success. Okay, Emden பார்த்திருப்போம், நம்ம U-boats பார்த்திருப்போம், naval success, which demonstrated naval success. Second World War demonstrated nuclear success, nuclear warfare, Manhattan Project. சரியா? The nuclear success. First World War, through First World War, new nations were emerging in Europe. யூரோப்ல புதிய நாடுகள் உருவாச்சு, பார்த்தோம் இல்லைங்களா? ஈஸ்டர்ன் யூரோப்ல எஸ்பெஷலி புதிய நாடுகள்லாம் உருவாச்சு வித் தி ஃபால் ஆஃப் Ottoman Turkish Empire and Austrian Habsburg Empire. With the end of Second World War, new nations emerged in Africa and other third world, especially in Africa. ஆப்பிரிக்கால தான் பெல்ஜியம் தலைமையில் உட்காந்து ஆப்பிரிக்கா லாட்டின் லாங்கினோட பிரிச்சிருப்பாங்க உங்களுக்குள்ள. ஆப்பிரிக்கால டீகாலனைசேஷன் நடந்துச்சு, புதிய நாடுகள்லாம் உருவானது செகண்ட் வேர்ல்டு வார். Then First World War ended with
Paris Peace Conference of 1919. Second World War ended with Yalta Conference of in 1945 in Russia. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து லீக் ஆஃப் நேஷன்ற ஒரு அமைப்பு உருவாச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குச்சு. தெரியும் இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்பேரிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஹவு ஃபார் டு யூ திங்க் ஜெர்மனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நம்ம என்ன பதிலாக எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஜெர்மனி இஸ் நாட் தி சோல் ரீசன் இல்லையா, ஜெர்மனி இஸ் தி ப்ராமினன்ட் ரீசன் ஃபார் வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் செகண்ட் வேர்ல்டு வார். நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்தோம்னா நம்ம வில் சி திஸ் டீகாலனைசேஷன். காலனைசேஷனே நம்ம வேற வேற ஸ்டேஜஸ் பார்க்கல. காலனைசேஷன், டீகாலனைசேஷன், ஓல்டு வார்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து வில் சி. ஸோ ஃபால் ஆஃப் பெர்லின் வார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வில் சி. ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் வேர்ல்டு வார்க்கு. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஆக்சுவலி ஆஸ் பர் மை பிளான் நான் இன்னைக்கு இதை முடிச்சிருக்கணும். பட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதனால வில் டேக் திஸ் டு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.